திருப்பாடல்கள் 5 நாட்களாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 33வது அதிகாரம் வரை தியானித்திருக்கிறோம். இன்று நாம் பார்ப்பது 34வது அதிகாரம். திருப்பாடல்கள் அதிகாரம் 34, கடவுளின் கருணையை புகழ்தல். தாவீது கூறிய பாடல். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர், ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை துய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? அப்படியெனில் தீ சொல்லி நின்று உன் நாவை காத்திடு, வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு. தீமையை விட்டு விலகு, நன்மையே செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது, அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போகச் செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கண்ணின் நின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார், அவற்றில் ஒன்றும் முறிபடாது. தீயோரே, தீவினையை சாகடிக்கும், நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார், அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 35, உதவிக்காக மன்றாடல். ஆண்டவரே, எனக்கெதிராய் வழக்காடுவோருடன் வழக்காடும், என் மீது போர் தொடுப்போரோடு போர் புரியும். கேடயமும் படைக்களமும் எடுத்து வாரும், எனக்கு துணை செய்ய எழுந்து வாரும். என்னை துரத்தி வரும் எதிரிகளை தடுத்து நிறுத்தும், ஈட்டியையும் வேலையும் கையில் எடும். நானே உன் மீட்பர் என்று என் உள்ளத்திற்கு சொல்லும். என் உயிரை குடிக்க தேடுவோர் மானக்கேடுற்று இழிவடையட்டும். எனக்கு தீங்கிழைக்க நினைப்போர் புறமுதுகிட்டு ஓடட்டும். ஆண்டவரின் தூதர் அவர்களை விரட்டி அடிக்க, காற்றில் பறக்கும் பதர் போல அவர்கள் சிதறட்டும். ஆண்டவரின் தூதர் அவர்களை துரத்திட, அவர்கள் வழி இருளும் சறுக்களும் ஆகட்டும். ஏனெனில் காரணமின்றி எனக்கு கண்ணி வைத்தனர், காரணமின்றி எனக்கு குழி தோண்டினர். அவர்களுக்கு அழிவு எதிர்பாராமல் வரட்டும், அவர்களுக்கு வைத்த கண்ணியில் அவர்களே சிக்கிக் கொள்ளட்டும். அவர்கள் தோண்டிய குழியில் அவர்களே விழட்டும். என் உள்ளம் ஆண்டவரை முன்னிட்டு களிகூரும், அவர் அளிக்கும் மீட்பிலே அகமகிழும். ஆண்டவரே, உமக்கு நிகரானவர் யார்? எளியோரை வலியோரின் கையினின்று, எளியோரையும் வலியோரையும் கொள்ளையடிப்போர் கையினின்றும் விடுவிப்பவர் நீரே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். பொய் சான்று சொல்வோர் எனக்கெதிராய் எழுகின்றனர், எனக்கு தெரியாதவற்றை பற்றி என்னிடம் வினவுகின்றனர். நான் அவர்களுக்கு நன்மையே செய்தேன், அவர்களோ அதற்கு பதிலாக எனக்கு தீங்கிழைத்தனர். என் நெஞ்சை துயரில் ஆழ்த்தினர். நானோ அவர்கள் நோயுற்றிருந்த போது சாக்கு உடுத்தி கொண்டேன், நோன்பிருந்து என்னை வருத்தி கொண்டேன்.
முகம் குப்புற விழுந்து மன்றாடினேன். நண்பர் போலும் உடன் பிறந்தார் போலும் அவர்களுக்காய் மன்றாடினேன். தாய்க்காக துக்கம் கொண்டாடுவோரைப் போல வாட்டமுற்று துயரத்தோடு நடமாடினேன். நான் தடுக்கி விழுந்தபோது அவர்கள் ஒன்று கூடி மகிழ்ந்தனர். எனக்கெதிராய் ஒன்று சேர்ந்தனர். யாதொன்றும் அறியாத என்னை சின்னா பின்னமாக்கி ஓயாது பழித்துரைத்தனர். இறைபற்று இல்லாரோடு சேர்ந்து அவர்கள் என்னை இகழ்ந்தனர், எள்ளி நகையாடினர். என்னை பார்த்து பற்களை நரநரவென்று கடித்தனர். என் தலைவரே, இன்னும் எத்தனை நாள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் உயிரை அவர்களது தாக்குதலில் நின்று என் உயிரை சிங்க குட்டிகளினின்றும் மீட்டருளும். மாபெரும் சபையில் உமக்கு நன்றி செலுத்துவேன். திரளான மக்களிடையே உம்மை புகழ்வேன். வஞ்சகரான என் எதிரிகள் என்னை பார்த்து கழிக்க இடமளியாதீர். காரணமின்றி என்னை வெறுப்போர் கஞ்சாடை காட்டி இகழ விடாதீர். ஏனெனில் அவர்களது பேச்சு சமாதானத்தை பற்றியது அன்று. நாட்டில் அமைதியை நாடுவோருக்கு எதிராக அவர்கள் வஞ்சகமாக சூழ்ச்சி செய்கின்றனர். எனக்கு எதிராக அவர்கள் வாய் திறந்து நாங்களே எங்கள் கண்ணால் கண்டோம் என்கின்றனர். ஆண்டவரே, நீர் இதை கண்டும் மௌனமாயிராதீர். என் தலைவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதீர். என் கடவுளே, கிளர்ந்தெழும். என் தலைவரே, விழித்தெழுந்து என் வழக்குக்கு நீதி கிடைக்கச் செய்யும். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமது நீதிக்கேற்ப என் நேர்மையை நிலைநாட்டும். அவர்கள் என்னை பார்த்து கழிக்க இடமளியாதேயும். அவர்கள் தங்கள் உள்ளத்தில் ஆம், நாம் விரும்பினது இதுவே என சொல்லாதபடி பாரும். அவனை விழுங்கிவிட்டோம் என பேசிக்கொள்ளாதபடி பாரும். எனக்கு நேரிட்ட தீங்கை பார்த்து மகிழ்ச்சி அடைவோர் எல்லாரும் கலக்கமுறட்டும். என்னை விட தம்மை சிறந்தோராய் கருதுவோருக்கு வெட்கமும் மானக்கேடும் மேலாடை ஆகட்டும். என் நேர்மை நிலைநாட்டப்படுவதை விரும்புவோர் ஆரவாரத்துடன் அக்களிக்கட்டும். ஆண்டவர் எத்துணை பெரியவர், அவர் தம் அடியாரின் நல்வாழ்வை காண விரும்புவோர் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். அப்பொழுது என் உன் நீதியை எடுத்துரைத்து நாள் முழுதும் உன் புகழ் பாடும். ஆமென். திருப்பாடல் அதிகாரம் 36. மானிடரின் தீய குணம். பொல்லாரின் உள்ளத்தில் தீமையின் குரல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. அவர்களின் மனக்கண்களில் இறையச்சம் இல்லை. ஏனெனில் அவர்கள் குற்றம் வெளிப்பட்டு வெறுப்புக்கு உள்ளாகப் போவதில்லை என இருமாந்து தமக்கு தாமே பெருமை பாராட்டிக் கொள்கின்றனர். அவர்கள் வாயின் சொற்கள் தீமையும் வஞ்சகமும் நிறைந்தவை. நல்லுணர்வோடு நற்செயல் ஆற்றுவதை அவர்கள் அடியோடு விட்டுவிட்டனர். படுக்கையில் கிடக்கையில் அவர்கள் சதி திட்டங்களை தீட்டுகின்றனர். தகாத வழியை உறுதியாக பற்றி கொள்கின்றனர். தீமையை புறம்பே தள்ளுவதில்லை. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது கருணை பேரன்பு. முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகள் போல் உயர்ந்தது. உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. மனிதரையும் விலங்கையும் காப்பவர் நீரே. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர். ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோருக்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். செறிக்குற்றோரின் கால் என்னை நசுக்க விடாதேயும். பொல்லாரின் கை என்னை பிடிக்க விடாதேயும். தீங்கிழைப்போர் அதோ அங்கே குப்புற வீழ்ந்து கிடக்கின்றனர். அவர்கள் நசுக்கப்பட்டனர். அவர்களால் இயலவே இயலாது. ஆமென். திருப்பாடல்கள் அதிகாரம் 37. பொல்லார் நல்லார் முடிவுகள். தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே. பொல்லாங்கு செய்வோரை கண்டு பொறாமைப்படாதே. ஏனெனில் அவர்கள் புல்லை போல் விரைவில் உலர்ந்து போவர். பசும் பூண்டை போல் வாடி போவர். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிகொள். உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு. அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும் உன்
நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு. தம் வழியில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே. வெஞ்சினம் கொள்ளாதே. வெகுண்டெழுவதை விட்டுவிடு. எரிச்சல் அடையாதே, அதனால் தீமைதான் விளையும். தீமை செய்வோர் வேறறுக்கப்படுவர். ஆண்டவருக்காக காத்திருப்போரே நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வர். இன்னும் சிறிது காலம்தான், பிறகு பொல்லார் இரார். அவர்கள் இருந்த இடத்தில் நீ அவர்களை தேடினால் அவர்கள் அங்கே இரார். எளியோர் நிலத்தை உடைமையாக பெறுவர். அவர்கள் வளமிகு வாழ்க்கையில் இன்பம் காண்பர். பொல்லார் நேர்மையாளர்களுக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர். அவர்களை பார்த்து பல்லை நெரிக்கின்றனர். என் தலைவர் அவர்களை பார்த்து எள்ளி நகைக்கின்றார். அவர்களது முடிவு காலம் நெருங்குவதை அவர் காண்கின்றார். எளியோரையும் வறியோரையும் வீழ்த்தவும் நேர்மையான வழியில் நடப்போரை கொல்லவும் பொல்லார் வாளை உருவுகின்றனர், வில்லை நாணேற்றுகின்றனர். ஆனால் அவர்கள் வாள் அவர்கள் நெஞ்சிலேயே பாயும். அவர்கள் வில்லும் முறிக்கப்படும். பொல்லாரின் திரளான செல்வத்தை விட நல்லாரின் சிறிதளவு பொருளை சிறந்தது. பொல்லாரின் தோல் வலிமை முறிக்கப்படும், ஆனால் நேர்மையாளரை ஆண்டவர் தாங்கிடுவார். சான்றோரின் வாழ்நாள்களை ஆண்டவர் அறிவார். அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை, பஞ்சகாலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். ஆனால் பொல்லார் அழிவுக்கு ஆளாவர். ஆண்டவரின் எதிரிகள் கொளுத்த பலியாடுகளுக்கு ஒப்பாவர். அவர்கள் எரியுண்டு புகையென மறைவர். பொல்லார் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க மாட்டார். நேர்மையாளரோ மனமிறங்கி பிறருக்கு கொடுப்பர். இறைவனின் ஆசி பெற்றோர் நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வர். அவரால் சபிக்கப்பட்டோர் வேறறுக்கப்படுவர். தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். இளைஞனாய் இருந்திருக்கின்றேன், இதோ முதியவன் ஆகிவிட்டேன். ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை. அவர்களுடைய மரபினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை. நேர்மையாளர் எப்போதும் மனமிறங்கி கடன் கொடுப்பர். அவர்களின் மரபினர் இறையாசி பெற்றவராயிருப்பர். தீமையை நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை. அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர். நேர்மையாளர் நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வர். அதிலேயே என்றென்றும் குடியிருப்பர். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அவர்கள் நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. பொல்லார் நேர்மையாளரை வேவு பார்த்து கொண்டிருப்பர். அவர்களை கொன்றுவிட வழி தேடுவர். ஆனால் ஆண்டவர் நேர்மையாளரை அவர்களின் கையில் ஒப்புவிக்க மாட்டார். நீதி விசாரணையின் போது அவர்களை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டார். ஆண்டவருக்காக காத்திரு, அவர்தம் வழியை பின்பற்று. அப்பொழுது நீ நிலத்தை உடைமையாக்கி கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார். பொல்லார் வேறறுக்கப்படுவதை நீ காண்பாய். வளமான நிலத்தில் தழை தோங்கும் மரம் போல் கொடிய நெஞ்சம் கொண்ட பொல்லார் செழித்திருக்க கண்டேன். ஆனால் அவர்கள் மறைந்து விட்டார்கள். அந்தோ அவர்கள் அங்கில்லை. தேடி பார்த்தேன், அவர்களை காணவில்லை. சான்றோரை பார், நேர்மையானவரை கவனி. அமைதியையே நாடும் அம்மனிதருக்கு வழிமரபினர் இருப்பர். அநீதியாளர் அனைவரும் ஒன்றாக அழிக்கப்படுவர். பொல்லாரின் வழிமரபினர் வேறறுக்கப்படுவர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்கள் விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். ஆமென். திருப்பாடல்கள் அதிகாரம் 38. ஆண்டவரே, என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாதேயும். என் மீது சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும். ஏனெனில் அம்புகள் என்னுள் பாய்ந்திருக்கின்றன. உமது கை என்னை அழுத்தி கொண்டிருக்கின்றது. நீர் கடும் சினம் கொண்டதால் என் உடலில் நலமே இல்லை. என் பாவத்தால் என் எலும்புகளில் வலுவே இல்லை. என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன. தாங்க ஒண்ணா சுமை போல அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றன. என் புண்கள் அழுகி நாற்றமெடுக்கின்றன. என் மதிகேடுதான் இதற்கெல்லாம் காரணம். நான் மிகவும் ஒடுங்கி போனேன். நாளெல்லாம் துயருற்று திரிகின்றேன்.
என் குடல் முற்றிலும் வெந்து போயிற்று, என் உடலில் சற்றேனும் நலமில்லை. நான் வலுவற்று போனேன், முற்றிலும் நொறுங்கி போனேன். என் உள்ள கொதிப்பினால் கதறுகின்றேன். என் தலைவரே, என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும். என் வேதனை குரல் உமக்கு மறைவாய் இல்லை. என் உள்ளம் வேதனையால் துடிக்கின்றது. என் வலிமை என்னை விட்டு அகன்றது. என் கண்களும் கூட ஒளி இழந்தன. என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதை கண்டு விலகி நிற்கின்றனர். என் உறவினரும் என்னை விட்டு ஒதுங்கி நிற்கின்றனர். என் உயிரை பறிக்கத் தேடுவோர் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். எனக்கு தீங்கிழைக்க துணிந்தோர் என் அழிவை பற்றி பேசுகின்றனர். எப்போதும் எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்கின்றனர். நானோ செவிடர் போல் காது கேளாமலும் ஊமை போல் வாய் திறவாமலும் இருக்கின்றேன். உண்மையாகவே நான் செவி புலனற்ற மனிதர் போலும் மறுப்புரை கூறாத நாவினர் போலும் ஆனேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் உம்மையே நம்பியிருக்கின்றேன். என் தலைவராகிய கடவுளே, செவிசாய் தருளும். அவர்கள் என்னை பார்த்து களிக்க விடாதேயும். என் கால் தடுமாறினால் அவர்கள் பெருமை கொள்வர் என்று சொன்னேன். நான் தடுமாறி விழும் நிலையில் இருக்கின்றேன். நான் எப்போதும் வேதனையில் உள்ளேன். என் குற்றத்தை நான் அறிக்கையிடுகின்றேன். என் பாவத்தின் பொருட்டு நான் அஞ்சுகின்றேன். காரணமின்றி என்னை பகைப்போர் வலுவாய் உள்ளனர். வீணாக என்னை வெறுப்போர் பலராய் உள்ளனர். நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமை செய்கின்றனர். நன்மையே நாடும் என்னை பகைக்கின்றனர். ஆண்டவரே, என்னை கைவிடாதேயும். என் கடவுளே, என்னை விட்டு அகன்று விடாதேயும். என் தலைவரே, மீட்பரே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் தலைவரே, மீட்பரே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். ஆமேன்.